ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எஜுகேஷன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு லைஃப் சேவிங் ஹேக், சேவிங், பட்ஜெட்டிங் அந்த மாதிரி எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சேமிக்கிறதுக்கு வயசே இல்லைன்னு சொல்லலாம். இதே ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு ₹1 கொடுத்தாலும் உண்டியல் வாங்கி கொடுத்து அந்த உண்டியலுக்குள்ளே போடுற ₹1 சேவிங் தான். இல்லை ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆர்டி, எஃப்டி, நிறைய ரிலேட்டடாக சேவிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தான் நான் பேசலான்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாருமே நினச்சிக்கோங்க, இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் சேமிக்கணும், இல்லை இப்போ நம்மகிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். குறிப்பாக வந்து இப்போ டீனேஜர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 18ங்கும்போது அவங்க ரீச் ஆகிடுறாங்க. 12th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நான் காலேஜ் தான் போயிட்டுருக்கேன், எப்படி என்கிட்ட மணி இருக்கும். சிலர் வந்து பார்ட் டைம் ஜாப் போகலாம். எந்த இதில் இருந்தாலும் சரி. ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஈவன் பேங்க்ஸ்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. இது நீங்கள் ஆன்லைனில் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்கும்போது ஆல்மோஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் நீங்கள் ஏன்னா மேஜருங்கிறதுலேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் ஆர்டி ஆன்லைனில் நான் வந்து டெய்லி மந்த்லி போய் போஸ்ட் ஆஃபீஸில் விசிட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் பேங்க்கில் கூட ஆன்லைனில் இப்போ எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அங்கே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் ₹100 எங்கேயுமே வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். உங்களுக்கு மந்த்லி ஒரு 20 to 22 டேஸ் வந்து காலேஜ் இருக்குது. டெய்லி நீங்கள் 20 டேஸ்னே ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஒரு டெய்லி ₹5 அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 20 into 5 ₹100. அந்த ₹100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் காலேஜ் வந்து 3 இயர்ஸ், அந்த 3 இயர்ஸ்க்குமே நீங்கள் போடுங்க. ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ₹100ங்கும்போது பர் இயருங்கும்போது 1200 இருக்கும். 3 இயர்ஸ்க்கும்போது 3600, இன்ட்ரெஸ்ட்டோடு வரும்போது 3800. இதே நீங்கள் ஃபைனல் இயரில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூ போகும்போது நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டில் ஒரு ட்ரெஸ் நீட்டாக வாங்கிக்கலாம். இல்லை ஜாபுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படிங்கும்போது ஆகட்டும், வேணாச்சும் அட்டஸ்டேஷன் ஆகட்டும், எங்கேயாச்சும் நீங்கள் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, அட்டஸ்டேஷனுக்கு ஒரு 2000 5000 அமௌண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது இதுலேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் வேலைக்கே ஜாயின் பண்ணாலும் ட்ரெஸ்ஸு நீட்டாக போட்டு போகிறக்கு சர்டன் கான்ட்ரிபியூட்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து உங்களோட ஏர்னிங்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே சமயம் இப்போ அந்த அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு ஜாபும் கிடச்சிடுது. இப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி கூட சேர்ந்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் அதுக்கு ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஆர் சில்வர், ஏதோ ஒரு சின்ன பொருள் நீங்கள் வாங்கி வச்சாலும் உங்களோட ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். இந்த ஆர்டியை பற்றி முழு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் a lot ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.